எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு கவரிங் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். வளையலாக இருந்தாலும் சரி, செயின், தோடு நிறையாவே இருக்கும். அதை வந்து சூப்பராக பளிச்சுன்னு மாற்றுறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ செயின் தான் எடுத்துருக்குறேன். இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு நல்லா கருத்து ஒரு மாதிரியாக போயிட்டு பாருங்கள், கருத்து பாசி பிடிச்ச மாதிரி இருக்குது. இதை வந்து நல்லா பிரைட்டாக ஆக்கிடுவோம் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கவரிங் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், 200 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். சில பேர் வந்து 500 ரூபாய்க்கு கூட வாங்கியிருப்பீங்க கோல்டு கவரிங். நம்ம வந்து இந்த செயினை வந்து கருத்து போயிட்டு அப்படின்னு தூக்கி போடாமல் வந்து கண்டிப்பாக இதே போல் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி இதை வந்து நல்லா மறுபடியும் புது கோல்டாக வந்து கோல்டு கவரிங்காக வந்து மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோல்டு கவரிங் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி வந்து நல்லா பாசி பிடிச்சி போய் நல்லா கருத்து போயிட்டு பாருங்கள். இதை வந்து நல்லா பாலிஷ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து நீங்கள் எலுமிச்சம் பழமாக இருந்தாலும் சரி, காயாக இருந்தாலும் சரி, நான் வந்து இதில் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துருக்குறேன். இந்த சாறு வந்து இது கூட வந்து செயினோட வந்து சாறை வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எலுமிச்சை சாரில் வந்து செயினை வந்து ஊற வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு பார்க்கலாம். இந்த செயினில் உள்ள பாசி, அப்புறம் வந்து துரு பிடிச்சிக்கிறது, இது எல்லாமே வந்து நல்லா அந்த சாரிலே வந்து கீழே இறங்கிடும். கலரும் மாறும் பாருங்க, தண்ணியோட கலரு. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து செயினை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா ஊறிட்டு நீங்கள் அரை மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். நான் வந்து 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கிறேன். இந்த செயினில் உள்ள பாசி படிஞ்சிருந்ததெல்லாம் வந்து இந்த ரிமூவ் ஆகிட்டு பாருங்க, தண்ணியே மாறிட்டு பாருங்கள், பச்சை கலராக மாறிட்டு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து செயினை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு எந்த பேஸ்ட்னாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டாபர் ரெட் பேஸ்ட்டு தான் வந்து எடுத்துக்கிறேன். அந்த பாசியெல்லாம் இல்லை பாருங்கள். நல்லா வந்து ப்ரெஸ் வச்சு வந்து பாலிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பாலிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டவலில் வந்து துடைச்சிட்டு நல்லா இங்கே பாருங்கள், எப்படி இந்த செயினை வந்து இப்போ இப்படி ஆகிருக்கு, நல்லா பிரைட்டாக வந்துட்டு பாருங்கள். இப்போ வந்து சுடுதண்ணியில் வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து செயினை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ வந்து டவலில் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பிரைட்டாக வந்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, லைட்டாக வந்து தண்ணி எடுத்துருக்கிற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ அந்த மஞ்சத்தூளை வந்து இந்த செயினை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் தண்ணிலையும் போட்டு எடுத்துட்டேன். இப்போ டவலை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி இல்லாமல் வந்து நல்லா வந்து டவலை வச்சு தொடச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து பவுடர் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இப்போ வீட்டில் வந்து எந்த பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ இந்த பவுடரில் வந்து செயினை வந்து இப்போ செயினை வந்து மறுபடியும் வந்து வாஷ் பண்ணிக்கலாம்.
இங்கே பாருங்கள், நல்லா கருத்து போய் பாசி பிடிச்சிருந்தது. அந்த செயினை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி புதுசாக்கியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இதே போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரிசல்ட் தருது. ஏன்னா வந்து இது நான் வந்து அடிக்கடி நான் பண்ணுவேன். மாதத்துக்கு இது வந்து செயின் வந்து நம்மளுக்கு வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு தான் வந்து கவரிங் செயினே வந்து ஒத்து வரும் நம்மளுக்கு. அப்புறம் ஒரு மாதிரியே பாசி பிடிச்சி போயிடும். அதே போல் இருக்கிறவங்க அதே போல் வந்து இதே போல் யாரும் சில பேர் வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் செஞ்சது போலே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.